அனைவருக்கும் வணக்கம். 2029 இந்தியா ஒரு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் சந்திக்க இருக்கிறது. தமிழ்நாட்டில் யாரெல்லாம் யாரோட கூட்டணியில் இருப்பாங்க? திமுக கூட்டணி உடஞ்சிருக்கு. விசிக, காங்கிரஸ், மதிமுக இவங்கெல்லாம் திமுகவுக்கு எதிராக பேச தொடங்கியிருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் சிலர் விஜய் கூட்டணிக்கு சென்றிருக்கிறாங்க. ஸோ அப்போ திமுக கூட்டணி உடையும். அதிமுக பலவீனம் அடைந்திருக்கிறது. அதிமுக கூட்டணி எப்படி இருக்கும் இப்படின்னு அது இன்னும் 2-3 வருஷம் இருக்குங்க. அது எப்படி இருக்குன்னு தெரியாதுங்க. அப்படின்னு நம்ம என்ன சொன்னாலும் நிச்சயமாக இந்த 2 கட்சி ஒற்றுமையாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஒன்று பாஜக, இன்னொன்று பாமக. பாமக நிச்சயமாக பாஜக எங்கு இருக்கிறதோ அங்குதான் செல்லும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதற்கான காரணம் இன்றைய இருக்கிற பாமகவினுடைய தலைமை அன்புமணி நிச்சயமாக பாஜகவின் வாளை பிடித்து கொண்டுதான் எங்கு சென்றாலும் செல்வார் என்பதுதான் உண்மை. சமீப காலங்களாக அவர் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்ததற்கான காரணம் பாஜக அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவர்களுடைய அறிவுரையின்படி தான் அவர் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்கிறார். இந்த பாஜகவினுடைய அறிவுரைப்படி தான் அவர் திமுக கூட்டணிக்கு செல்லவில்லை என்று கூட சொல்லப்படுகிறது. திமுக கூட்டணிக்கு தான் செல்ல வேண்டும் என்று முனைப்போடு இருந்த டாக்டர் ராமதாஸ், அதாவது அன்புமணியினுடைய தந்தைக்கும் அன்புமணிக்குமான அந்த மன வருத்தம் பிரிவுக்கெல்லாம் பாஜகவை பின்புலம் என்று சொல்லப்படுகின்றன. ஓகே, ஸோ இவர் ஏன் பாஜகவோட கூடனே சென்றுக்கிட்டே இருக்கிறாரு? பாஜக அப்படி வளமான கட்சியா? இல்லை பாஜகவால் அன்புமணிக்கு என்ன பயன்? ஏதாவது ஒரு பயன் என்று பார்த்தால், அன்புமணி தன்னுடைய 2004 2009 வரை நாடாளுமன்ற உறுப்பினரோடு மட்டுமல்லாமல் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது முறைகேடாக மருத்துவக் கல்லூரிக்கு, அடிப்படை வசதிகள் இல்லாத மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி வழங்கியதற்கான சிபிஐ வழக்கு அவர் மேலே இருக்குது. ஸோ இந்த வழக்கிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளவே தொடர்ந்து இவர் பாஜக பின்புலமாகவே செல்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இதையெல்லாம் கடந்தும் வேறு ஏதாவது பலன் இருக்கிறதா என்று சொன்னால், இந்த ஒன்றை தவிர மற்ற அனைத்துமே பாமகவிற்கு பாதிப்பு தான் பாஜகவால். நீங்கள் 2016 பாமக மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு தனிச்சு நின்றாங்க. ஸோ அன்னைக்கு பாஜக ஒரு பெரிய கட்சியே இல்லை, எல்லாரும் காமெடி கட்சியை தான் பார்த்தாங்க. அன்றைய மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருந்தாங்க. ஸோ அன்னைக்கு பாஜக பாமக கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு கருத்து வந்தபோது தமிழிசை சவுந்தரராஜன் தன்னுடைய தேசிய தலைமைக்கு சொன்ன கருத்து என்னன்னா, பாமக தமிழ்நாட்டில் ஒரு சாதி கட்சி, அந்த கட்சியில் இருக்கிற அன்புமணி முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கிட்டு அவங்க கூட நம்ம கூட்டணி வைக்கிறது நம்ம தேசிய கட்சிக்கு அசிங்கம் அப்படின்னு சொன்னாங்க தான் இந்த பாஜக. ஸோ அப்படிப்பட்ட பாஜகவோட 2024 அதிமுகவோட தான் பாமக கூட்டணிக்கு போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலை இரவோடு இரவாக பாஜக கூட்டணிக்கு சென்றது அன்புமணியினுடைய மிகப்பெரிய தவறாகவே பார்க்கப்படுகிறது. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், 2024 பாஜகவுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு போன பாமக 2026 27 தொகுதிகள் அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கும் 18 தொகுதிகள் பாமகவும் அப்படின்னு பாமக தேய்ந்தது போலவும் பாஜக வளர்ந்தது போலவும் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியது பாஜக. இதற்கு அன்புமணியை உடன்பட்டார் அப்படின்றது தான் மிகப்பெரிய வருத்தமான ஒன்று. 2021 அதே அதிமுக கூட்டணியில் 23 தொகுதிகள் வாங்கியது பாமக. பாஜகவுக்கு 21 தொகுதி தான் ஒதுக்கப்பட்டது. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் 2019 5 நாடாளுமன்ற தொகுதிகள் தான் ஒதுக்கினார் எடப்பாடி பாஜகவிற்கு. ஆனால் அதே கூட்டணியில் இடம்பெற்ற பாமகவிற்கு சுமார் 8 நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. ஸோ இவ்வளவோ ஒரு வளர்ச்சியில் இருந்த பாமக இந்த கூட்டணியில் பாமக தேய்ந்தது போல ஒரு உருவமும் பாஜக வளர்ந்தது போல ஒரு உருவத்தையும் ஏற்படுத்தியதில் அன்புமணிக்கு மிகப்பெரிய முக்கிய பங்கு இருப்பதாகத்தான் அறியப்படுகின்றன. இன்னும் காலங்கள் கடக்க இப்போ அதிமுக நலிவுணவடைந்து விட்டது. பாஜக அடுத்த தலைமையை நோக்கி நகரும், அல்ல அடுத்த கூட்டணிக்கு செல்லும். நிச்சயமாக அதன் பின்னாலே பாமகவும் செல்லும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இதையெல்லாம் தாண்டியும் பாஜக பாமகவால் என்ன ஒரு பலன் அப்படின்னு நல்லா பார்த்தீங்கன்னா, 2014 ஜெயலலிதா 37 நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தாங்க. 2 தொகுதியில் அதிமுக மாற்றாக கருதப்பட்ட திமுக எல்லா தொகுதியிலும் தோல்வியடைந்தது. ஆனால் பாஜக கன்னியாகுமரியிலும் தருமபுரியில் பாமக வெற்றி பெற்றது. அந்த 5 ஆண்டுகள் முதல் முறையாக மோடி ஆட்சி அமைத்த போது அமைச்சரவையில் பாமகவிற்கு இடம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் கூட்டணியில் இருந்த பாமகவை ஏமாற்றியது பாஜக. அடுத்தபடியாக 2019 2026
24 மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த அன்புமணிக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியில் இருந்த அவருக்கு ஒரு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்து கூட அழகு பார்த்து கூட்டணியில் தக்க வைத்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பலன்கள் எதுவும் இல்லாத பாஜகவை நம்பி தொடர்ந்து அன்புமணி பாஜகவின் வாலை பிடித்து கொண்டே போவதின் காரணம் என்ன? உண்மையான வட மாவட்டங்களில் கணிசமான வாக்கு வங்கி கொண்ட பாமக தன்னுடைய பலம் தெரிந்தும் தன் பலம் இருந்தும் பலம் இல்லாதது போல உருவத்தை ஏற்றுக்கொண்டு பாஜகவின் வாலை பிடித்து கொண்டு போவதின் காரணம் என்ன? 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி போன்ற பல்வேறு நாடாளுமன்ற தொகுதிகளை பாஜகவுக்கு தாரை வார்த்து கொடுத்துவிட்டு வெறும் 10 தொகுதிகளை வாங்கி போட்டியிட்டது பாமக. ஸோ தன்னுடைய கணிசமான வாக்கு வங்கியுள்ள தொகுதியெல்லாம் கொடுத்து 11% வாக்கு வங்கி கொண்ட பாஜக அப்படின்ற பிம்பத்தை உருவாக்குவதில் அன்புமணி ஏன் இவ்வளவு ஏமாற்றம் அடைந்தார், அல்லது ஏன் பாஜகவை வளர்க்க வேண்டும் என்று துடிக்கிறார்? அப்படி என்றால் அன்புமணி தான் அழிந்தாலும் பரவாயில்லை, தன்னுடைய கட்சி அழிந்தாலும் பரவாயில்லை, தான் சார்ந்த பாமக எப்படி வீணாக போனாலும் பரவாயில்லை, பாஜக தமிழ்நாட்டில் வளர வேண்டும், பாஜகவின் வாலை பிடித்து கொண்டே பாஜகவை வளர்க்க செல்ல வேண்டும் என்பதில் முனைப்புடன் இருக்கின்றார். இன்னும் ஒரு படி மேல் அப்பாவே வேண்டாம், அப்பாவே கட்சிக்கு தேவையில்லை, அப்பா இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன, தனக்கு பாஜக வேண்டும் என்பதில் முனைப்புடன்